இல்லாமல் இருந்தால், எந்த பிளானும் இல்லாமல் இருந்தால் தான் அந்த டே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. Oh, I am also eagerly waiting to celebrate. ஆனந்த 3 வருஷம் மேய்ச்சிட்டேன். 3 வருஷம் மேய்ச்சிட்டேன் சக்ஸஸ்ஃபுல்லாக. ஆமாம் பிரசன்னா, அப்புறம் ஒரு மாதிரி ரிக்ரெட் ஆகும். இதெல்லாம் பிளான் பண்ணலாம் ஆகலையே அப்படின்ட்டு ரிக்ரெட் வரும். அதுக்கு தான் பேசாமல் இப்படி பண்ணிடுறது. ஆமாம்மா மதிமா இன்றைக்கி அவன் 5:30 மணிக்கெலாம் எழுந்திச்சிட்டான் போல் இருக்கு. நான் 6:30க்கு போய் எழுப்புறேன், 5:30க்கே எழுந்திச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். சீக்கிரம் தூங்கிட்டான், 9:30க்கெலாம் தூங்கிட்டான் நேற்று. அப்புறம் காலையில் வந்து காஃபி கலந்து கொடுக்க சொல்லிவிட்டு அப்புறம் சாப்பிட்றேன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஊட்டியோட சொன்னான் அதிசயமா. அப்போ தான் கரெக்டாக 7:15க்கு முடிச்சிட்டேன் சமையல். குளிக்க போகிறேன்ட்டு போனவன் வந்து ஊட்டி விடுன்னு சொல்லிட்டு இருந்தான். சரின்ட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன் 7:15க்கு. ஒரு சப்பாத்தி அப்புறம் இந்த கிரேவி வச்சு ஆசையாக இருக்குது சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டான்ட்டு கொடுத்தேன். அப்புறம் லஞ்ச் பாக்ஸு சேம் தான் வச்சு கொடுத்தேன். சுண்டல் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. அப்புறம் சொல்கிறான், நீங்கள் சமைக்காதீங்க 27ஆந்தேதி வரைக்கும் சமைக்காதீங்க, காசும் கொடுக்காதீங்க. நானும் எங்கள் அப்பாவும் அவனுக்கு பொங்கல் காசு போட்டு விட்டோமா, காசும் கொடுக்காதீங்க, நீங்கள் செய்யாதீங்க சமையல், எனக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை. கடைசி நேரத்தில் உட்காந்து முக்கிட்டு 2 பேப்பர் எழுதிட்டு கரண்ட் பேப்பர்லாம் விட்டுட்டு எல்லோரும் லீவ் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இவன் செமஸ்டர் எழுதிட்டுருக்கான் அரியரு. இதில் அவனுக்கு படிக்கிறதுக்கே டைம் பற்ற மாட்டேங்குதாம்மா, சாப்பிட்றதுக்கே டைம் இல்லை அப்படிங்கிறான். அடிங்கொய்யாலே அப்படின்ட்டு மரியாதையை எடுத்துகிட்டு போயிருந்துட்டேன். ஆசுமா, ஹாய் ஆசுமா, வெரி குட் மார்னிங். வேலை எப்படி போயிட்டுருக்கு ஆசுமா? கரண்ட் பேப்பர் எழுதியாச்சு. கரண்ட் பேப்பர் வந்து டிசம்பர் 31 முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டுலேருந்து செகண்ட்லேருந்து எழுதிட்டுருக்கான்ல, ஜனவரி 2 எல்லாமே அரியர் தான் எழுதிட்டுருக்கான். 2 வருது. காலையில் ஒன்று, மத்தியானம் ஒன்று. இன்றைக்கி ஒரு பேப்பராமா. பொங்கல் சீசனில் பிஸியா? ஓகே ஆசுமா, எப்போவுமே பிஸியாக இருங்க, நல்லா சம்பாரிங்க, நல்லா முன்னேறுங்க, ஹாப்பி ஹெல்த்தியாக இருங்க. பொங்கலுக்கு பார்லர் அவ்வளோக்கா பிஸி இல்லை. ஒரு நாள் பிஸியாக இருக்குது, ஒரு நாள் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கு. கொஞ்சம் நிறைய மக்கள் நியூ இயர் டைம்லேயும் வந்து ப்ளீச் ஃபேஷியல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, பொங்கலுக்கும் சேர்த்து. அதனாலையா இல்லை நிறையா பார்லர் வந்துட்டனாலையா தெரியல. இதுக்கு மேலே ஆள் வந்தாங்கன்னா அட்டன் பண்ணுறது, கிளைண்ட் வரலையா, காசு வரலையா, எதை பற்றியும் நான் கவலைப்பட போகிறதில்ல. என் ஹெல்த்து நல்லா இருக்கணும், அவ்வளோதான். லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் லைஃப்பில் வந்து கால் கை நல்லா இருக்கணும். பிரசன்னா இல்லை சாயந்தரம் தான் வருவான். சாயந்தரம் மத்தியானம் தானே பேப்பர், 5:30 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவான். ஆசுமா, ஹாப்பியாக இருங்க, எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ், ஹார்ட் ஒர்க் பேஸ் அ லாட். அரை மணி நேரம் ஆகுது, ஆனால் வெயிலே வருது. ஆமாம், வருது போகுது.